இது தேர்தல் நேரம். தேர்தல் அறிக்கைகள் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் 16 விஜய் தன்னோட முழு தேர்தல் அறிக்கையை ஒரு புத்தக வடிவில் வெளியிட போகிறேன் அப்படிங்கிற தகவலை வேறு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வகையில் இது இலவசங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு அறிவிக்கப்பட்ட தேர்தல் அப்படின்னு பார்க்குறோம். திமுக, அதிமுக, டிவிகே 3 பேருமே தன்னோட தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை அறிவிச்சிருக்காங்க. இப்படியா இந்த இலவசங்கள் தொடர்ந்து அறிவிப்பு மேலே அறிவிப்பு வந்துட்டுருக்கு. இப்போ 16 விஜய் அறிவிக்க போகிறதுல இன்னும் என்னென்ன இலவசங்கள் வருமா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. அது வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். இந்த ஒரு கட்டத்தில் நம்ம ஒன்று யோசித்தோம். இப்படியே போனால் இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு யோசிக்கும்போது 2000, 4000, 6000, 8000 இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அப்படி தான் இதை இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை கோணத்தில் பார்த்தா என்ன அப்படின்னு தோணுச்சு. அதனால் இது சம்மந்தமாக நம்ம இதுவரையும் சீரியஸாகவே நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்களா, இதை ஒரு நகைச்சுவை வீடியோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அதனால் இப்போ நம்ம அரங்குக்கு 2 கற்பனை அரசியல் கட்சி தலைவர்கள் வரப்போகிறாங்க. XMK, YMK அப்படின்னு 2 அரசியல் கட்சிகள் இருக்குது. அந்த அரசியல் கட்சிகளோட தலைவர்கள் வரப்போகிற தேர்தலுக்கு அவங்க தேர்தல் அறிக்கையை ஒரே மேடையில் உங்கள் முன்னாடி ப்ரெசன்ட் பண்ண போகிறாங்க. வாங்க அந்த நிகழ்ச்சிக்கு போவோம். மறக்காமல் XMK கட்சிக்கு ஓட்டு போடுங்க. மறந்தா கூட பரவாயில்ல, YMKக்கு உங்கள் ஓட்டு போட்டுருங்க. இப்போது தேர்தலில் வாக்களிக்கிற மக்களில் முக்கியமான ஆட்களாக நாங்கள் நினைக்கிறது 90s கிட்ஸ் தான். அந்த 90s கிட்ஸில் பாவம் ஏராளமான பசங்களுக்கு இன்றைக்கி கல்யாணமே ஆகாமல் ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்களே பொண்ணு பார்த்து எல்லா 90s கிட்ஸு பையங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். எப்படி ஏங்க, உங்களுடைய ஓட்டர்ஸ் 90s கிட்ஸ்னால் எங்களோட ஓட்டர்ஸு 2K கிட்ஸு. 2K கிட்ஸுக்கு என்ன பிரச்சனை? 2K கிட்ஸோட மிகப்பெரிய பிரச்சனையே டைவர்ஸ் தான், கல்யாணம் ஆகாதது இல்லை. அப்போ டைவர்ஸ் எல்லாரோட அட்வொகேட் ஃபீஸையும் எங்கள் கட்சியை ஏற்றுக்கும். இது எப்படி இருக்கு? இன்றைக்கி தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி பல கட்சிகள் வெளியிடுறாங்க. நான் கிரைண்டர் கொடுப்பேன், மிக்சி கொடுப்பேன் இப்படின்னு என்னென்னோ பேசுகிறாங்க. இப்போ கிரைண்டர் மிக்சி கொடுத்தா மட்டும் யாருப்பா அதை உட்காந்து அரைக்கிறது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எங்கள் யோசனையே வேறு. வீட்டுக்கு வீடு தினம் காலையில் 1 கிலோ அரைச்ச மாவு ரெடியாக தோசை ஊற்றுறீங்களா, இட்லி ஊற்றுறீங்களா, என்ன வேணால் ஊற்றிங்க, தினம் 1 கிலோ வீட்டுக்கு வீடு டெலிவரி பண்ணிடுவோம். எப்படி தம்பி? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓ, நீங்கள் மாவே கொடுத்துருவீங்களா? ஏங்க, மாவு கொடுத்தா அதை தோசை ஊற்றுறது யார், இட்லி ஊற்றுறது யாருங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களே, நீங்கள் மாவு ஊற்றி சட்னி அரைச்சி கஷ்டப்படலாம் வேணாம். வீட்டுக்கு வீடு ஒரு வேலைக்கார மாவு உங்களுக்கு அனுப்பிடுவோம். அவங்களே உங்களுக்கு சோறாக்கி போட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுருவாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம். இது எப்படி இருக்கு? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இன்னைக்கு மக்கள் எல்லாருக்கும் ஃபோனு, அதை விட்டால் மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படிங்கிற நிலைமை மாறிடுச்சு. அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா வீட்டுக்கு வீடு 2 ஃபோனுக்கு ஃபோன் கொடு. அது ஃபோன் இருக்குது, ஆனால் பேச முடியாது, ரீசார்ஜ் பண்ணல. அடையவே ஒரு பிசினாரி. டேட்டாவோட ஃபுல் ரீசார்ஜ். இதான் எங்கள் தேர்தல் வாக்குறுதி. எப்படி? இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். மக்களே, நாங்கள் உங்களை குறுகிய வட்டத்தில் அடைக்க விரும்பலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா எல்லா வீட்டுக்கும் மாதம் 2000 ரூபாய்க்கு நீங்கள் ஆன்லைனில் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கூப்பனை நாங்கள் இலவசமாக கொடுத்துருவோம். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் உங்களுக்கு?
இன்றைக்கி நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான்னா அவங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்குங்க. எங்கே போனாலும் விரட்டி விட்றாங்க. இந்த மாதிரியான சூழல் காதல்ங்கிறது நம்ம சங்க காலத்துலேருந்து இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் காதல் பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. இதுக்கு நாங்கள் ஒரு வழி சொல்ல போகிறோமே, என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? இந்த மாதிரியான காதலர்கள் இன்றைக்கி ஏசி வசதியோட சினிமா தேட்டரில் போயிட்டு லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து யாரும் அதிகமாக அந்த மாதிரி படத்துக்கு வரமாட்டாங்கன்னு உப்புமா படமாக எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு அரசு சார்பில் ஊக்கத்தொகை கொடுக்க போகிறோம். எப்படி? என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்கள் தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் ஊக்கத்தொகை கொடுப்பீங்க. நாங்கள் ஒரு படி மேலே போய் அந்த படங்களை ரிலீஸ் பண்ணால் தானே தேட்டரில் வந்து காதலர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான படங்களை ரிலீஸ் பண்ணுற தேட்டர்கள் எல்லாருக்கும் வரிசலுகை கண்டிப்பாக உண்டு. அதனால் காதலர்கள் அனைவரும் எங்களுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாரும் பெட்ரோல் போட்டுட்டு வெளியே போகிறதுன்றதான் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் மக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு 10 லிட்டர் ஒரு மாதத்துக்கு பெட்ரோல் இலவசம். அதை வச்சுட்டு நீங்கள் பைக்கில் போகலாம், காரில் போகலாம், எதில் வேணாலும் சந்தோஷமாக போகலாம். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எப்படி? அப்படியா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு. சரி, நான் சொல்கிறேன். रुको जरा सबर करो. எதுக்கு நான் வந்து பைக்கு பெட்ரோலு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, நாங்கள் ஓலா ஊபர் அப்படின்னு சொல்லி இத்தனை எவ்வளோ சர்வீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான சர்வீஸை நீங்கள் வந்து இலவசமாக பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து கூப்பன் கொடுத்துட்றோம். எப்படி? இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதை விட சிறப்பான அறிக்கையை நான் கொடுக்குறேன் மக்களே. எங்களோட அரசு மட்டும் இல்லை, எல்லா அரசுமே நம்பி இருக்கிறது குடிமகளான உங்களை நம்பி தான். அப்படிப்பட்ட உங்களை எந்த அரசை சந்தோஷமாக பார்த்துக்குதா? நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் குடிமக்களுக்காக இருக்கிறோம். உங்களுக்காக எல்லா டாஸ்மாக் முன்னாடியும் ஒரு பஸ் ஸ்டாப் நாங்கள் வந்து கொண்டு வருவோம். எல்லா குடிமகனும் அங்கே அழகாக சொகுசாக பஸ்ஸில் ஏறலாம். குடிமகன்கள் எங்கே இறங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த டிரைவர் அதை இறக்கி விட்டு போவார். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. குடிமக்களே, அதனால் எங்களுக்கு தான் உங்களோட ஓட்டு. எப்படி? எனக்கு சிரிப்பு தான் வருது. எதுக்குப்பா பஸ்ஸு, பஸ் ஸ்டாப்பு, இதெல்லாம் எங்களோட திட்டமே வேறு. குடிமகன்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்கள நம்பி தான் பல அரசுகள் அதை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறத நான் மறுக்கலை. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த குடிமகன் அவனுக்கு என்ன சரக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறானோ அதை வந்து ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு டோர் டெலிவரி. எதுக்கு நீங்கள் வந்து டாஸ்மாக் போய் சிரமம் பண்ணிக்கிட்டு? ஃபோனில் ஆர்டர் பண்ணுங்க, வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுவீங்க? அடுத்த அறிக்கை இருக்குங்க, எங்களுடைய சிறந்த அறிக்கை. அதில் பாருங்கள், இன்றைக்கி மகளிர் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க? ரேஷன் கடைக்கு போய் அவங்களால பொருள் வாங்குறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. அதனால் அவங்கள மனசில் வச்சு நாங்கள் கொண்டு வர திட்டம் தான் டாஸ்மாக் ரேஷன் கடை இணைப்பு திட்டம். இது பெண்களுக்கு மட்டும் முக்கியம் இல்லைங்க, பெண்களுக்கு மட்டும் நல்லது பண்ணல. இதன் மூலமாக அரசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் வந்து மிச்சமாகும். 2 இடத்துக்கும் வந்து ஒரே விதமான ஊழியர்கள் இருப்பாங்க, ஒரே கட்டடத்தில் 2 இயங்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கும் ஒரு பக்கம் வந்து பணம் வந்து மிச்சமாகும். இந்த பக்கம் டாஸ்மாகில் காசு கொடுத்து பொருளை வாங்கலாம், இந்த பக்கம் ரேஷன் கடையில் ஃப்ரீயாக பொருளை வாங்கலாம். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து குடிமகன்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதுனால மகளிர் வந்து வீட்டில் சொகுசாக இருக்கலாம். மறுபடியும் எனக்கு சிரிக்க தான் தோணுது. நாங்கள் சரக்கையே வந்து வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ ரேஷன் பொருட்களை எங்களால் டோர் டெலிவரி பண்ண முடியாதா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த விஷயம் நாங்கள் ஏதோ புதுசாக சொல்லலை. ஏற்கனவே கேப்டன் தெரியுமா உங்களுக்கு, விஜயகாந்த் அவர்கள் அவரோட தேர்தல் அறிக்கையில் அன்னைக்கே அறிவித்தார். அந்த மாதிரியான விஷயத்த நாங்கள் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவோமே. சரக்கோடு சேர்த்து ரேஷன் பொருளையும் வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறோம்.
மக்களே, இன்னைக்கு நிம்மதியாக போய் குடும்பத்தோட ஒரு படம் பார்க்க முடியுதா? ஒரு படம் பார்க்க போனோன்னா உங்களுக்கு அவ்வளோ செலவு ஏற்படுது. அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு குடும்பத்துக்கும் 2 படத்தை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட் வந்து கொடுத்துருவோம். எல்லாரும் குடும்பத்தோடு போய் ஹாப்பியாக படம் பார்த்துட்டு வரலாம். இப்போ சொல்லுங்கள். மாதத்துக்கு 2 படம், இதுக்கே இவ்வளோ பேச்சா? நாங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கோன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஓடிடி இலவச சப்ஸ்கிரிப்ஷன், அரசு செலவுலையே நாங்கள் எல்லாருக்கும் ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவோம். அதனால் நீங்கள் எத்தனை படம் வேணால் பார்க்கலாம், எது வேணால் பார்த்துக்கலாம். இது எப்படி இருக்கு? ஓகே, அடுத்தது வரேன். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் போகிறீங்கன்றது எங்கள் தலைவர் நினச்சி ரொம்ப வந்து வருத்தப்பட்டேன். அதனால் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வீடு ஏசி இல்லைங்க, ஊர் முழுக்க ஏசி போட்டுருவார் எங்கள் தலைவர். அதனால் கண்டிப்பாக எங்கள் தலைவரை ஜெயிக்க வைங்க. நீங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஊர் முழுக்க ஏசி போட்டாலும் இறங்கி அவர் தானே நடந்து போகணும். எங்கள் திட்டமே வேறு. நாங்கள் எல்லாத்துலேயும் ஹைடெக் தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள சிட்டி அப்படின்னு. ஐயா, நீங்கள் வீட்டிலே உட்காருங்க, உங்களை மாதிரியே ஒரு சிட்டியை உருவாக்கி, உங்களை மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கி, அதுக்கு உயிர் கொடுத்து அது போய் உங்களுக்கு பதிலாக வேலை செய்யும். நீங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம். இதுதான் எங்கள் திட்டம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இவனுக்கு எல்லா கலைகளும் தெரியும், உலகின் எல்லா மொழிகளும் தெரியும். He can dance, he can fight, and he is a sportsman. முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ முழுக்க ஒரு காமெடிக்காக நாங்கள் பண்ணது தான். தயவு செஞ்சு எந்த அரசியல் கட்சியும் இதை வந்து ஃபாலோ பண்ணிடலான்ற மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ டோன்ட் இன்ஸ்பயர் ஃப்ரம் திஸ் வீடியோ.